எனக்கு 2015ல் இதயத்தில் ஒரு கோளாறு ஒன்று ஏற்பட்டது. அப்போ மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னோட குழந்தைங்க கிட்டலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 24 மணி நேரம், 48 மணி நேரம் அந்த காலக்கெடு சொல்லியிருந்தாங்க. அது 2015ல் 24 மணி நேரம், 48 மணி நேரம் காலக்கெடு சொன்ன எனக்கு, இன்னைக்கு நான் 10 வருஷம் கழிச்சும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா, அவள் அருள் இல்லாமல், அவளோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துல நிற்க முடியுமா? அந்த இடத்துல என்னை வந்து எழுந்திரி, நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, இந்த உயிர் அவங்க கொடுத்தது, இந்த உடல் அவங்க கொடுத்தது, இன்னைக்கு நிற்கிற இந்த ஸ்தானம் எனக்கு தேவி கருமாரியம்மன் தான் கொடுத்தது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப தேவி கருமாரி அம்மன் உங்க வாழ்க்கையில நிகழ்த்திய ஒரு செயல் சொன்னீங்க. இந்த கோவிலுக்கு பல கோடி மக்கள் வந்து போறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு செயல் பத்தி உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரும் தொழிலதிபரா இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில இருக்கக்கூடியவங்க, கட்டட துறையில இருக்கக்கூடியவங்க, கல்வித்துறையில இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து வருவாங்க. சாதாரண சைக்கிள்ல நான் பேர சொல்லக்கூடாது. சாதாரண ஒரு மிதிவண்டியில வந்தவங்களும், ஒரு சைக்கிள்லயும், பஸ்லயும் வந்தவங்களும், இன்னைக்கு வந்து 1000 பேர், 2000 பேர், 10,000 பேருக்கு வேலை குடுக்குற இடத்துல இருக்காங்க. அப்போ கருமாரியம்மனோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இது நடக்குமா? கண்டிப்பா நடக்காது அது.